சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். விபத்துகளில் காயமடைந்த மாணவர்கள் சிலரை அவர் சந்திக்க வந்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி தருகிறாரோடு பேசலாம். சுப்பிரமணி, விவரம் என்ன? சென்னை போக்குவரத்து காவல்துறை ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பல்வேறு கட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். கல்லூரிக்கு சென்றும் அதே போல சாலை சிக்னல்களிலும் ஹெல்மெட் விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு கட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக விவேகானந்தா கல்லூரி மாணவர்களை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வரவழைத்து ஏற்கனவே ஹெல்மெட் அணியாமல் விபத்தில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரடியாக அந்த மாணவர்களோடு நேரடியாக சந்தித்து ஹெல்மெட் அணியாமல் இருப்பதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை சென்னை காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் மாணவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஹெல்மெட் அணியாமல் சென்னையில் மட்டும் சராசரியாக தினமும் 10,000 வழக்குகள் பதிவு செய்வதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹெல்மெட் அணியாமல் பல்வேறு இடங்களில் விபத்துகள் நிகழ்கிறது. எனவே மாணவர்கள் ஹெல்மெட் கண்டிப்பாக அணிய வேண்டும். அதே போல ஹெல்மெட் அணிவதன் அவசியம் என்ன, ஹெல்மெட் அணியாமல் இருப்பதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை சென்னை காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். மேலும் அந்த காயமடைந்தவர்களே நேரடியாக மாணவர்களுக்கு தங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் குறித்து நேரடியாக விளக்கக்கூடிய காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கிடையில் கல்லூரி மாணவர்களை நேரடியாக சந்தித்து ஹெல்மெட் விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு கட்ட அறிவுரைகளையும் அடுத்த கட்டமாக சென்னை காவல்துறை ஆணையர் வழங்க இருக்கிறார். சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து சாலை விபத்துகள் குறித்தும், அதாவது சாலை விதிகள் குறித்தும் அதனுடைய விழிப்புணர்வையும் அறிவுரையும் மாணவர்களுக்கு நேரடியாக வந்து வழங்கி இருக்கிறார். இது குறித்து மாணவர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது? இது போன்ற விழிப்புணர்வு என்பது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹெல்மெட் அணிவது குறித்து சென்னை காவல்துறை பல்வேறு வகையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். இது போன்ற விழிப்புணர்வுகள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பதாகத்தான் மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணி. ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து ஏ கே விஸ்வநாதன் பேசி வருகிறார், பார்க்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமா மட்டும்தான் இதை மாற்ற முடியாது. நம்ம ஒரு கல்ச்சரா, ஒரு கலாச்சாரமா நமக்குள்ள வரணும். சாலை விதிகளை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சா நமக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. மற்ற நம்ம ஆக்சிடென்ட்ல நம்ம மட்டும்தான் பாதிப்புக்கு உள்ளாகும் இல்லை. நம்ம தவறா போனோம்னா மற்றவங்களும், யாருக்கும் உங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத உயிர்கள் போக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. சாலை விதிகளை நல்லபடியாக கடைபிடித்து நம்மையும் பாதுகாப்போம், சமூகத்தையும் பாதுகாப்போம். இந்த இதை நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டு இது ஒரு மிஷன் மோடில் நீங்கள் செய்யணும். அதற்கான முயற்சி தான். எந்த அளவுக்கு இங்கே பாதிப்பை நீங்களே உங்கள் கண் கூட பார்க்க முடியுது. நீங்கள் நினைக்காதீங்க நமக்கு இது வராது அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு வரும்போது அதனுடைய வலியோ அதனுடைய பாதிப்போ அளவிட முடியாதபடி இருக்கும். அந்த வகையில் நீங்களும் போய் இதை உங்கள் கல்லூரியில் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தினர்கிட்ட சொல்லுங்கள். இந்த சாலை விதிகளை கடைபிடிப்பது என்பது, திரும்ப சொல்கிறேன், ஒரு கலாச்சாரமாக மாறினால்தான் பல விதங்களில் இந்த விபத்துகள் குறைவதற்கும் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் இது உதவியாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், மேலே வளர்ச்சி பெற்ற நாடுகளில் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் சாலையில் பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் லண்டன் போய் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லண்டன்ல அந்த காலத்தில் போட்ட ரோடு சின்ன சின்ன ரோடாக இருக்கும். ஆனால் அதில் பஸ் எல்லாம் போகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். ஏன்னா எல்லாருமே சாலை விதிகளை கடைபிடித்து போவதனால். இங்கே நமக்கு பல மடங்கு அதிக பாப்புலேஷன் இருக்கு, மக்கள் தொகை இருக்கு. அதனால வாகனங்கள், குறிப்பாக 2 சக்கர வாகனங்கள் மிக அதிக அளவில் இருக்கு. அதனால நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு இன்னும் அதிகமாக இருக்கணும். அது ஒரு கலாச்சாரத்தில் ஒருங்கிணைந்து வரணும் அப்படின்னு நம்ம எல்லாமே அதை நினைச்சு பார்க்கணும். இந்த மறுபடியும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக, அப்பீலாக நாங்கள் சென்னை பெருநகர காவல்துறை போக்குவரத்து காவல்துறை சார்பாக கொடுக்கிறோம். சாலை விதிகளை கடைபிடித்து நடங்கள். குறிப்பாக ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இப்போ ரொம்ப எல்லாருமே சினிமாலேயும் அதை காமிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம்.
குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். பெரும்பாலான அந்த மாதிரி விபத்துகள், அவர்கள் குடிச்சிட்டு ஓட்டும்போது விபத்துகள் அவங்கள மட்டும் இல்லை, நிறையா சம்மந்தப்படாத பொதுமக்களும் அதில் பாதிக்கப்படுறாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வர்றதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது. இதை ஒரு சாதாரணமான ஒரு விளையாட்டான விஷயமாக நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அதை எதிர்கால சந்ததியினர், நீங்கள் இந்தியாவின் வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இதை நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த சென்னை பெருநகர காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த மருத்துவமனை டீன் மற்றும் அவர்களுடன் இருக்கும் மருத்துவர்களுக்கும், மற்றும் உங்களை இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு, தேவையான ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அனுப்பிய உங்கள் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை விதிகளை கடைபிடிப்போம், எதிர்காலத்தை நன்றாக கொண்டு போவோம். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலம், சமூகத்தின் எதிர்காலத்தை நல்லபடியாக கொண்டு போவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.